குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வந்து ஃபோர்த்து டேவோட இது பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் கொஷின் நான் கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வணக்கம்க்கு என்ன சொல்லுவாங்க? சுமிமாசன்னா என்ன மீனிங்கு? குட் நைட்னா வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹவ் ஆர் யூக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபிஃப்த்து கொஷின் வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? அடிஷ்னலாக சொல்கிறவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, பர்சன் ரிலேட்டடாக இருக்க வேர்ட்ஸு அதோட காஞ்சி வந்து இப்போ இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஃபார் லுக்கிங் ஐ எம் ஷேரிங் தட் ஒன். So far I have shared this comment question. Just answer the answers for hello and what is the meaning for sumimasen and how to say good night in Japanese and what to answer for how are you, and for the first time when you meet the people how will you answer. So the person related thing first I'll explain in Tamil, then I'll explain in English. Okay, so the ஹிதோனா என்னென்னா ஆளை குறிக்கிறது. ஒரு ஆள், ரெண்டு ஆள் அப்படின்னா. இப்போ வந்து அனோஹித்தோ அப்படின்னா அந்த ஆள் அர்த்தம் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே படித்ததில் வந்து அச்சி அப்படின்னா அங்கன்னு படித்தோம். அப்போ அங்கே ஆள் அப்படின்னா அச்சி ஹித்தோ அப்படின்னு கொள்ளணும். அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லிங்க் பண்ணி படிக்கணும். இப்போ எப்போவுமே வா சேர்த்துக்க சொன்னோம் கோனிச்சிவா கூட. இப்போ அச்சிவா ஹித்தோ அப்படின்னா அங்கே ஆள் அப்படின்றது, அங்கே வந்து ஆள் அப்படின்ற மீனிங்கில் நமக்கு வந்துடும். இப்போ மேலுக்கு வந்து பையன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஒத்தக்கோ அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த காஞ்சி வந்து என் ஃபைலையும் வரும். ஹித்தோவோட காஞ்சி, ஒத்தக்கோவோட காஞ்சி. லேட்டராக நம்ம காஞ்சி செக்ஷன்லேயும் பார்க்கலாம். இது வந்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பர்சன் இருக்க இடத்துலலாம், ஒரு ஆள் போகிற இடத்துலலாம் இந்த காஞ்சி போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பர்சன், ஒரு மூஞ்சி இருக்கவன் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். சின்ன பையன் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா அப்படின்னா வந்து கேர்ள் வந்து இந்த மாதிரி பாவாடை போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொதமோ அப்படின்னா வந்து சைல்டு. கொதமோ எப்போவுமே இப்படி தொங்கிட்டுருக்கும், அம்மா பிடிச்சி பின்னாடி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த காஞ்சியை கூட இப்போ நம்ம படிக்கிறதுனா, இப்போ நமக்கு வேர்டு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கொதமோ, அச்சிவா கொதமோ, அச்சிவா ஒன்னா, அச்சிவா ஒத்தோக்கோ, அச்சிவா ஹித்தோ அப்படின்றத இது பண்ணிட்டீங்கன்னா படிச்சுக்கலாம். இப்போ இமாசு அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு மட்டும் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஈ படித்தோம்ல, ஈ லெட்டர், இமாசு அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய இடத்துல மாசு இஸ்ஸுன்னு வரும். மாசுன்ற வேர்டு நிறைய வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஈன்ற லெட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இமாசு இந்த லெட்டர் ஞாபகம் இருக்கா? ஈன்றது. ஸோ இமாசு அப்படின்ற லெட்டரு. இப்போ அச்சிவா ஹித்தோ இமாசு, அங்கே பர்சன் இருக்காங்க. அச்சிவான்னு மோஸ்ட்லி அச்சினா ரொம்ப இன்ஃபார்மலாக சொல்கிறது. அச்சிராவா அப்படின்னா ஃபார்மலாக சொல்கிறது. அச்சிராவா ஒத்தோக்கோ இமாசு, அச்சிராவா ஒன்னாக்கோ இமாசு, கேர்ள் சைல்டு இருக்கா அப்படின்றது. இப்போ ஒன்னாக்கோ அப்படின்னா வந்து கேர்ள் சைல்டு. ஒத்தக்கோ ஏன்னா சைல்டுக்கு வந்து கோன்னு பார்த்தோமா, அப்போ கேர்ள் சைல்டுன்னும் போது ஒன்னாக்கோ. அப்போ ஒன்னாக்கோன்னும் போது அது மீனிங் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னனக்கோ, நோ போட்டுட்டு ஒரு கோ சேர்த்துப்பாங்க. ஸோ கேர்ள் சைல்டுக்கு வந்து ஒன்னனக்கோ. பாய் சைல்டுக்கு வந்து ஒத்தக்கோனக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 2 பாய் 2 கேர்ள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒன்று தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒன்றுக்கு என்ன சொல்லுவோம்? கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இச்சி. ஸோ இச்சி ஒத்தக்கோனக்கோ அப்படின்னா எனக்கு ஒரு பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு கேர்ள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இச்சி ஒன்னனக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க.
இப்போ ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள் அப்படின்னா இச்சி ஒத்தக்கொனக்கோ இச்சி ஒன்னனக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம பார்த்தோம், பர்சனை சொல்லும் போது ஒரு பர்சன் அப்படின்னா ஹித்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து ஹித்தோ. ஒரு பர்சன் அதாவது பர்சனுக்கு ஹித்தோ, ஒரு பர்சனுக்கு வந்து ஹித்தோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹித்தோரி அப்படின்னா ஒரு பர்சன். அப்போ வந்து ஹித்தோரி ஒன்னனக்கோ, ஹித்தோரி ஒத்தக்கனக்கோ, ஒரு ஆள் ஒரு பொண்ணு ஒரு ஆண் அப்படின்ற மீனிங்கில் வந்து வரும். ஓகேங்களா? இங்கிலீஷில் ஐ எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். ஒன்னனக்கோ ஒத்தக்கனக்கோ அப்படின்ற மீனிங்கில் வரும். ஸோ அச்சிராவா ஒத்தக்கோனோக்கோ இமாசு அப்படின்னா அங்கே வந்து பையன் இருக்கான். அச்சிராவா ஒன்னனக்கோ இமாசு. அதுக்கப்புறம் கொச்சிராவா வந்து நம்ம கோ சீரீஸ் படித்ததுக்கப்புறமா நம்ம படிக்கலாம். அச்சிரா கொச்சிரானா, அச்சிரானா அங்கே, கொச்சிரானா இங்கே. அதுதான் வித்தியாசம். நம்ம லேட்டராக அது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கொதமோ பார்த்துட்டோமா. இப்போ டீச்சர் அண்ட் இப்போ நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிறது. இப்போ நான் வந்து டீச்சர். இப்போ என்னோடய இதுவே வந்து நான் டாக்டரும் கூட டீச்சரும் கூட. ஜாப்பனீஸில் டாக்டருக்கும் சென்சே தான், டீச்சருக்குமே சென்சே தான். அதனால தான் என்னோடய நேம் வந்து டாக்டர் நிஷா சென்சே அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஜாப்பனீஸ் கிளாஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்களுக்கு சொல்லுங்கள். சென்சே, சென்சே இங்கேயும் ஈ வந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் நம்ம படித்த லெட்டர் வருதோ அந்த லெட்டரை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெளியில் எங்கேயாவது போகும்போது, ஜப்பானில் இருக்கிறவங்க வெளியே போகும்போது லெட்டர்ஸை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சென்சே அப்படின்னா டீச்சர், டாக்டர் 2 பேருக்கும் சொல்லலாம். ஈன்ற லெட்டர் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கக்குசே, இங்கே கொதமோவோட காஞ்சி கீழே இருக்கா, இங்கே தொங்கிட்டு இருக்க காஞ்சி. கொதமோவுக்கு தலையில் அறிவு கொடுக்கணுன்றதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதுக்கு வந்து கக்குசே. கக்குசே அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து தோமோதாச்சி. தோமோதாச்சின்னா தோல் மேலே கை போட்டுட்டு 2 பேர் இப்படி இப்படி போகிற மாதிரி இருக்கும். இதுவும் N5ல் வரும். தோமோதாச்சி. தோமோதாச்சின்னா ஃப்ரெண்டு. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி படிக்க போகிறோம். பர்சன் ரிலேட்டடாக இருக்கிறது படிச்சிருக்கோம். பர்சன்னா ஹித்தோன்னு படிச்சிருக்கோம். ஒரு பர்சன்னா ஹித்தோரின்னு சொல்லணும். மேல்னா வந்து பாய்க்கு வந்து ஒத்துக்கோ, கேர்ளுக்கு வந்து ஒன்னா. அதே இது வந்து கேர்ள் பாய், கேர்ள் பேபி சொல்லும் போது ஒன்னனக்கோ ஒத்தக்கொனக்கோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாயின்னு சொல்லும் போது ஹித்தோரி ஒத்தக்கொனக்கோ, ஹித்தோரி ஒன்னனக்கோ அப்படின்றது சொல்லுவோம். அதுக்கப்புறம் மாசு மட்டும் படிச்சுக்க சொன்னேன். மாசு நிறையா வரும். இப்போ வந்து என்ன சொல்கிறது, மாசு இது வரைக்கும் நம்ம படித்ததில்லை. அரிஹாத்தோ ஹொசைமாசு வந்துச்சுல, அந்த மாசு தான். அதே மாசு தான் இங்கேயும். இன்னும் கிராமர்லேயும் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா இமாசு மட்டும். இமாசு அப்படின்னா இருக்காங்கன்ற அர்த்தம். இப்போ பர்சன் ரிலேட்டாக படித்ததுனால இமாசு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து லிவிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். நான் லிவிங்க்கு வந்து அரிமாசு, அது நம்ம லேட்டராக படிக்கலாம். இப்போ லிவிங் இது படித்ததுனால இமாசு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து தொமோதாச்சிக்கு வந்து ஃப்ரெண்டுனா தொமோதாச்சி. ஸ்டூடெண்ட்டு வந்து கக்குசை, கக்குசை. சென்சே, கக்ஸே. நீங்கள் யார்? கக்ஸே. நான் யார்? சென்சே. அதுக்கப்புறம் டெய்லி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுற க்ரீட்டிங் வேர்ட்ஸு இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லணும், வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன சொல்லணுன்றது. இப்போ நம்ம தமிழில் வீட்டை விட்டு போகும்போது என்ன சொல்லுவோம்னா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இத்தே கிமாசு. இத்தே கிமாசுனா தமிழோட லிட்ரல் மீனிங் தான். இத்தே அப்படின்னா போயிட்டு, கிமாசுனா வரேன் அப்படின்ற மீனிங் தான். இத்தே கிமாசு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து இத்தரஷாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தரஷாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, அம்மா வந்துட்டேன். மோஸ்ட்லி அப்படி யாரும் சொல்கிறதில்ல. அதுக்கு வேர்டு வந்து ததாய்மா. ததாய்மா. ததாய்மானா இப்போ வந்துட்டேன், நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஓ வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குறப்ப ஒக்காயேரி நசாய். ஒக்காயேரி நசாய்.
இந்த நசாய்ன்ற வேர்டு இன்னொரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். அது என்னன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து அது என்னன்றதை எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உக்கா எரி நசாய். அவ்வளோதான் வந்து இன்றைக்கோட கிளாஸு. இதை ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க. இதுலேருந்து நாளைக்கு கொஷின் கேட்டுட்டு டே 5க்கான கிளாஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். கம்பரிமா ஷோ.